إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் உண்டாவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் கிருபையால் கடந்த வாரத்தில் குர்ஆன் விடும் சவால்கள் என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். அதில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா குர்ஆனின் 4 விதமான சவால்கள் விடுகின்றான். முதலாவது, قل لئن اجتمعت الإنس والجن على أن يأتوا بمثل هذا القرآن. ஜின்னாத்துகள், மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு இதை போன்று ஒரு குர்ஆனை நீங்க கொண்டு வாருங்கள் என்ற முதல் சேலஞ்ச். அடுத்ததாக கொஞ்சம் வீரியத்தை குறைச்சி கொஞ்சம் சலுகை கொடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், குல் ஃபஅது பிஅஷரி சுவரின் மித்லி, இதே போன்று 10 சூறாக்களை நீங்க கொண்டு வாருங்க அப்படி. மூன்றாவதாக சேலஞ்சு, இன்னும் கொஞ்சம் வீரியத்தை குறைச்சி இன்னும் ரொம்ப சலுகை கொடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரா, ஒரே ஒரு சூறாவை நீங்க கொண்டு வாருங்க. இறுதியாக 4வது அல்லாஹ் சேலஞ்ச் கொடுக்கின்றான், ஃபல்யது பிஹதீஸின் மிஸ்லி, இதே போன்று ஒரே ஒரு வாக்கியத்தை, ஒரு ஜும்லா, ஒரு லஃப்ஸை நீங்க கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சேலஞ்ச் கொடுக்கிறார். இந்த சேலஞ்ச் முழு உலக சமுதாயத்திற்கு, அதே நேரத்தில் இந்த சேலஞ்ச் மர்மை நாள் வரைக்கும், கயாமத் உலக அழியும் நாள் வரைக்கும் இந்த சேலஞ்ச் இருந்து கொண்டே இருக்கும். இதற்காக மக்கள் இந்த சேலஞ்சை ஏற்று பல முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பார்கள்.
அப்ப இந்த சேலஞ்ச் மறுமை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறுமை நாள் வரைக்கும் இந்த குர்ஆனை பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்ற, இதே போன்ற ஒரு குர்ஆன், இதே போன்ற ஒரு குர்ஆன் அப்படின்னா இந்த குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படிதான் இந்த சேலஞ்ச் முழுமையாக ஆகும். மறுமை நாள் வரைக்கும் இந்த சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா மறுமை நாள் வரைக்கும் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு சாதாரணமாக சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம பயந்து போயிடும். அப்ப இந்த குர்ஆன் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, இதை பாதுகாக்கக்கூடியவன் யார்? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கு, இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யார் இடத்தில் இருக்குது? இது யார் பாதுகாக்கின்றான்? சூரா அல் ஹிஜ்ர் 9வது வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்ன ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிஸ். நாமே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், அதை நாமே பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா தெளிவாக சொல்லி. அல்லாஹ் சொன்ன பிறகு இதுல நாம் சந்தேகம் எதற்கு? இன்னைக்கு பல பேர் பல விதமான முயற்சிகள் பண்றாங்க. இன்னைக்கு சாதாரணமா சின்ன விஷயம் நெட்ல இருந்து என்ன செய்யறாங்க, குர்ஆன் பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல குழப்பி நிறைய இடத்துல மாற்றி வச்சுக்கிறாங்க, நிறைய அர்த்தங்கள் மாறுது. நிறைய இடத்துல என்ன செய்யறாங்கன்னா பல பேர் பல விதமான முயற்சிகள் செய்து கொண்டுதான் இருப்பாங்க. ஆனால் நம்மளோட நம்பிக்கை தெளிவாக இருக்க வேண்டும், குர்ஆன் ஒருபோதும் அழியாது. குர்ஆன் உடைய ஒரு ஹர்ஃப் கூட தஹரீஃப் ஆகாது, தப்தீல் ஆகாது, தக்யீர் ஆகாது. மாற்றமும் கூட்டல் குறைச்சல் எதுவுமே ஆகாது. முழுக்க முழுக்க குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விடத்தில். எத்தனை பேர் வந்தாலும் சரி, முழு உலகமே ஒன்று கூடினாலும் சரி, இதே போன்ற ஒரு வாசகத்தை அவங்களால கொண்டு வர முடியும். நாம் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க. சமீபத்துல கூட நசீம் என்று சொல்லக்கூடிய யூபியில ஷியா வக்போரோட சேர்மன் அவர் ஒரு குணா செஞ்சா, இத்தனை ஆயத்தங்களை எடுக்கணும் அப்படி நிறைய போட்டி செஞ்ச, கடைசியில் அவனை முர்த்ததா ஆயிட்டான். நம்ம கண்ணு எதிரில் நிறைய பேர் வருவாங்க, நிறைய மாற்றங்கள் செய்ய முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும், இந்த குர்ஆன் முழுக்க முழுக்க பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் எடுத்தது. இதற்கு சின்ன ஒரு உதாரணம் காட்டு. ஆரம்ப காலகட்டத்துல ஐயாமே ஜாஹிலியா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்ரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு என்ன செய்யறானா, ذكرت كتب سيرة أن أبرهة الحبشي كان نائبا للنجاشي على اليمن. யமன்ல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹபஷா சார்ந்தவன், ஹப்சி நாட்டை சார்ந்தவன். அவன் பேர் அப்ரஹா. அவன் என்ன செய்யறானா, ஃபரஅல் அரப் يحجون إلى الكعبة ويعظمونها. அரப பார்க்கிறான், மக்காவை பார்க்கிறான். என்ன செய்யறாங்க, காபத்துல்லாஹ்வை மக்கள் கண்ணியப்படுத்துறாங்க. கூட்டமாக மக்கள் என்ன செய்யறாங்க, ஹஜ் செய்வதற்காக, அதை ஜியாரத் செய்வதற்கு பல மைல் கடந்து வராங்க. உள்ளத்துல ஒரு ஆசை வருது, நாம ஏன் நம்ம ஊர்ல யமன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கட்டி பிரம்மாண்டமாக அழகான ஒரு சர்ச்சை கட்டுவோம், மக்களுடைய திசையை திருப்பணும், மக்கள் ஹஜ்ஜுக்கு போகாம எல்லாரும் நம்ம பக்கம் வரணும். அதை விட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கணீசா சர்ச்சில் என்ன செய்யணும், மக்கள் எல்லாரும் ஒன்று கூடணும் என்ற நோக்கத்தில் அவன் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல காபாவை விட்டுட்டு அந்த சர்ச்சை வணங்குவதற்காக அந்த சர்ச்சில் மிக பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சை உருவாக்கும். நோக்கம் என்ன, அங்க யாரும் போற மக்களுடைய திசை, மக்களோட சிந்தனை எல்லாமே அந்த கனிசா பக்கம் வரணும். இது ஆரம்ப காலகட்டத்தில் அந்த நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஐயாமி ஜாஹிலி அப்படின்னு மரியாதை. இஸ்லாம் அந்த பக்கம் ஒண்ணு பரவல். ரொம்ப அறியாம காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எதிராக எது நடந்தாலும் சில விஷயங்கள் அப்படியே கண்ணு மூடி தனமா செய்வாங்க, முட்டாள்தனமான சில விஷயங்கள்ல செய்வாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒருவர் என்ன செய்யறாருன்னா, فلما سمع بذلك رجل من بني كنانة. பனி கனானா என்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் என்ன செய்யறாருன்னா, அவர் அந்த யமனுக்கு வந்து தஹலல் கனீசா, அபரஹா கட்டியிருந்து மிக பிரம்மாண்டமான அந்த சர்ச்சுக்குள்ள போய் இரவு நேரத்தில் ஃபபால வ தகவ்வத்,
அங்க போய் சிறுநீர் கழிச்சிடறான். என்ன செஞ்சாரு? அவனோட நோக்கத்தை முன்னாடிக்கணும். அவன் செய்த நோக்கம் தவறாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்தாக அவன் என்ன செய்யறான்? சிறுநீர் அங்க கழிச்சிடறான். இந்த அரசனுக்கு இந்த செய்தி வருது, இது மாதிரி ஒருத்தவன் என்ன செய்யறான்னா வந்து சிறுநீர் கழிச்சிட்டான். யார் செஞ்சது என்று கேட்கிறான். பக்கையில அப்ப அங்க சொல்லப்பட்டது, அஹ்லுல் பைத்தில் இருந்து, காபாவாசியில இருந்து ஒருத்தவர் என்ன செய்யறாருன்னா இங்க வந்து சிறுநீர் கழிச்சிட்டாரு என்று சொன்ன உடனே கடுமையான கோபவர். அந்த நேரத்தை அவன் சப்தம் எடுக்கிறான். என்ன சத்தியம் எடுக்கிறான்? நான் காபாக்குள்ள போய், மக்காக்குள்ள போய் அந்த காபத்துள்ள என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வீட்டை தரமட்டமா ஆக்கிடுவேன். ஏன்னா அவனுக்கு வெறி, நான் இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டின அதுல வந்து ஒருத்தவனா செஞ்சுட்டான், சிறுநீர் கழிச்சுட்டான் என்று அந்த கோபத்துல நான் மக்காவுக்கு போய் இந்த காபத்துள்ளாவோட அந்த வீட்டை முழுமையாக தரமட்டமாக ஆக்கி விடுவேன் என்று நினைச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டுறான். மிகப்பெரிய படை திரட்டுறான். இன்னும் சொல்ல போன யானை படை கூட அதுல இருக்கு. மிகப்பெரிய படை திரட்டுறான். ஆனா எப்படி ஊருக்குள்ள போயிட்டான், போன உடனே எப்படி சண்டை ஆரம்பிக்கிறது, எப்படி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறது என்று தெரியாம அவன் என்ன செய்யறான்? ஒரு சூழ்ச்சி செய்யறான். அந்த குறைஷோடைய தலைவராக இருந்தார் அப்துல் முத்தலிப். யாரு? அப்துல் முத்தலிப். இவர் என்ன செய்யறாங்க? போன அந்த அபரஹா அப்துல் முத்தலிபோடைய 200 ஒட்டகத்தை கைப்பற்றிட்டார், புடிச்சு வச்சுக்கிட்டார். கொடுக்கல. 200 ஒட்டகத்தை புடிச்சு வச்சுக்கிட்டாரு. வந்து அவங்க வரட்டும், இந்த சாக்குல நம்ம என்ன செய்யலாம், அவங்க மேல போர் தொடங்கலாம், காபத்துள்ளாக்குள்ள போந்து நம்ம தரமட்டமா ஆக்கிடலாம் என்று அந்த நோக்கத்துல அப்துல் முத்தலிபோடைய 200 ஒட்டகத்தை புடிச்சு கடிச்சிட்டார். அப்துல் முத்தலிப் வராரு, வந்து பாக்குறார். அப்துல் முத்தலிப் அவர் வந்தவர் என்ன கேட்கிறாருன்னா, டேய் என்னோட ஒட்டகத்தை நீ பிடிச்சல நீ திருப்பி கொடு, என்னோட ஒட்டகத்தை நீ பிடிச்ச இல்ல நீ திருப்பி கொடு. அவருக்கு தெரியும் இவங்க வந்த நோக்கம் என்ன என்பது தெரியும். அவன் அப்புறம் ஆச்சரியமா கேட்கிறான், ஏப்ப நாங்க வந்திருக்கிற நோக்கம் உனக்கு தெரியுமா? காபத்துல்லா இடிப்பதற்காக தரமட்டமா ஆக்குவதற்காக நாங்க வந்திருக்கிறோம். நீ அது சம்பந்தமா பேசாம போய் போய் ஒட்டகத்தை பத்தி என்ன இடத்துல கேட்கிறியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்க. அப்ப அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அஹத்துஹா மின்கா வ தரகா ஹுவ தீனுக வ தீனு ஆபாயிக. காபத்துல்லா உன்னோட மார்க்கம், உன் தந்தையோட மார்க்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ அதை பற்றி கேட்காம நீ உன்னோட ஒட்டகத்தை 200 ஒட்டகத்தை பத்தி நீ கேட்கிறையே என்று சொல்லும் போது அப்துல் முத்தலிப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா ரப்புல் இபில், ஆனா ரப்புல் இபில், ஒட்டகத்தோட எஜமான் நானு, எனக்கு சொந்தமானது நான் தான் வந்து கேட்க முடியும். ஆனால் காபத்துல்லாவோட ரப்பு யார்? காபத்துல்லாவோட எஜமான் அல்லாஹ், அவன் அதை பாதுகாப்பான் என்று அன்னைக்கு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அல்லாஹ்வை பாதுகாப்பான் என்று அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, என்ன சொல்றார் அப்துல் முத்தலிப், காபத்துல்லாக்கு எஜமான் இருக்கிறான், அவன் என்ன செய்வான், அதே பாதுகாப்பா. நீ அப்படி என் ஒட்டகத்தை கொடுன்னு வாங்கிட்டு போற. ஒரு சாதாரண ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் போது குர்ஆன் விஷயத்துல அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், அதை நாமே பாதுகாப்போம். ஏன் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வரல? கண்டிப்பா அல்லாஹ்வோட வாக்குறுதி, அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணிருக்க, அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், இது நான் பாதுகாப்பு என்பது அல்லாஹ் பொறுப்பேற்ற பிறகு நாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. உலகத்தில் என்ன எது செஞ்சாலும் சரி இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படும். ஏனென்றால் இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் இடத்தில் இருக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த காபத்துல்லா வீடுக்கு வரக்கூடிய அந்த சம்பவத்தை அல்லாஹ் சூரா அல் ஃபீல்ல சொல்லி காட்டு. மிக அழகான ஒரு சம்பவம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். யா முஹம்மத், அஸ்ஹாபுல் ஃபீல் யானை படையோடைய சம்பவத்தை உனக்கு தெரியாத, நீ பார்க்கவில்லை, அவங்களோட நிலை என்ன ஆச்சு, எப்படி அவங்க ஓடி போனாங்க உனக்கு தெரியாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தக்லீல், அவர்களுடைய சூழ்ச்சியை நாம் வீணாக்கணும், அதை நீ பார்க்கவில்லையா? வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், தொடர்ந்து ஒன்றுக்கு பின் ஒன்று பறவைகளை நாம் அவர்கள் மீது அனுப்பி வைத்தோம். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், எப்படி அந்த பறவைகள்
பேர் சூட்டப்பட்ட நெற்பால சுட்டரிக்கப்பட்ட கற்களை கொண்டு அந்த பறவைகள் அடிக்குது. மூக்கல ஒரு கல்லு, 2 கால்ல 2 கல், 3 கல்ல வச்சுன்னா செய்யுது. குறிப்பா யாரை அடிக்கும் என்பது நிர்ணயிக்கப்பட்டது, பேர் சொல்லப்பட்டதா. அவங்கள அந்த கல்லுனால என்ன செய்யுது, அந்த பறவைகள் அடிக்குது. எந்த அளவுக்கு அல்லாஹ்னா வைக்கோல் தெரியுமா, இந்த மாடு திண்டு போட்ட பிறகு நம்ம சாதாரணமாக ஒரு முருங்கையை நல்லா சவிச்சு தூக்கி போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த படையை அல்லாஹ் ஆக்கிட்டான், ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டான். இப்ப அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா தன்னோட வீடை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஏத்துக்குது. ஆனா அல்லாஹ் அதை பாதுகாக்க. அப்படி இருக்கும்போது அல் குர்ஆனுடைய விஷயத்தில அதை நானே பாதுகாப்பேன் என்று சொல்லும் போது அது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா சும்மா விட்டுருவான். இன்ஷா அல்லாஹ் உலகமே ஒன்றை திரண்டாலும் சரி, இதே போன்ற ஒரு குர்ஆனோ இல்ல 10 சூறாவோ இல்ல ஒரு சூறாவோ ஒரு வாசகத்துக்கும் நம்மளால கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இது அல்லாஹுடைய கலாம், இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அப்ப நாம் நம்மளோட கொள்கை என்னாக இருக்க வேண்டும், இந்த குர்ஆன் சலாமத்தும் மின தஹ்ரீஃப் வத்தப்தீல் வத்தகீர் வன்னுக்ஸ் வஸியாதா, கூட்டல் குறைச்சல் திருத்தல் இந்த மாதிரி எல்லாத்தை விட்டு இந்த குர்ஆன் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்டது என்பது நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். இது ஒரு எழுத்து கூட யாரால மாற்ற முடியாது, ஒரு நுக்தா கூட யாரால மாற்ற முடியாது. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இந்த பாதுகாக்கக்கூடிய இந்த பொறுப்பு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா முனஸ்ஸம் மினல்லாஹ், அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குர்ஆனுக்கு மட்டுமா, இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய வேதங்கள் இறக்கப்பட்டுள்ளன? உதாரணத்துக்கு சுஹஃப் இப்ராஹிம் இருக்குது, சுஹஃப் மூசா இருக்குது, ஜபூர் இருக்குது, இன்ஜீல் இருக்குது, தௌராத் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேதங்கள் அல்லாஹ் அனுப்பி இருக்குது. இந்த வேதங்கள் எப்படி குர்ஆன் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி முன்னாடி உள்ள வேதங்கள் பாதுகாக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி வரும்போது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எடுத்துக்கிட்டான். முன்னாடி உள்ள வேதங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவன் இடத்தில் இல்லை, அல்லாஹ் மக்கள் எடுத்து ஒப்படைச்சிட்டான். அல்லாஹ் முன்னாடி நிறைய வேதங்கள் கொடுத்திருக்கிறான். யார் யாருக்கு என்னென்ன வேதம் கொடுக்கப்பட்டது? சுஹஃப் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்க்கு அல்லாஹ் சுஹஃப் சில ஏடுகளை கொடுத்தான். அதே மாதிரி வஆதைனா தாவூத ஜபூரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம்க்கு ஜபூர் என்ற வேதத்தை கொடுக்கிறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம்க்கு ஒரு சுஹஃப் கொடுக்கிறான். அம்லம் யுனப்ப பிமா ஃபீ சுஹஃபி மூசா, தௌராத் இன்னா அன்ஸல்னா தௌராத ஃபீஹா ஹுதவ் வ நூர், தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம்க்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அல் இன்ஜீல் வஆதைனாவுல் இன்ஜீல ஃபீஹி ஹுதவ் வ நூர், நாம் இன்ஜீல கொடுத்தோம், அதுல ஒளி இருக்குது, அதுல ஹிதாயத் இருக்குது என்பது அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப இந்த நபிமார்களுக்குன்னு அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், சில வேதங்களை இறக்கி இருக்கிறான். ஆனால் அந்த வேதக்காரர்கள் அதுல கூட்டல் குறைச்சல் திருத்தம் கழித்தல் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பண்ணிட்டான். நவுசுபில்லா, அல்லாஹ் அவங்கள் மீது லானத் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும். என்ன செஞ்சு அவங்க அந்த அளவுக்கு மாத்திட்டாங்க. தௌராத் வல் இன்ஜீல் நஸலத மின் இன்தில்லாஹ், நிச்சயமாக தௌராத் இன்ஜீலா இருக்கட்டும், ஜபூரா இருக்கட்டும், இந்த சுஹஃப்களா இருக்கட்டும், இது எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதங்கள் ஆகும். ஹுமா கலாமுல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. வலா ஷக்க வலா ரைப ஃபீ ஸித்கிஹிமா, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, உண்மை, அதுல யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது, யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுங்க, அன்னல் யஹூத் வன் நஸாரா லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்கள் மீது லஅனத் உண்டாகட்டும், அவருக்கு சாபம் உண்டாகட்டும். அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஹர்ரிஃபூஹா, அதுல மாத்திட்டாங்க, தப்தீல் பண்றாங்க, கூட்டிட்டாங்க, குறைச்சிட்டாங்க, நிறைய விஷயத்தை நிறைய சட்ட திட்டங்க அவங்க மன இச்சையை போல அதை மாத்திட்டாங்க. எப்படி அவங்களால மாத்த முடியுமோ, பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு சட்டம், எந்த அளவுக்குன்னா நியூ எடிஷன் ஓல்டு எடிஷன் வந்துருச்சு. அதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு சட்டம், அதுக்கு நேர மாற்றமான இன்னொரு சட்டம் இருக்கும். அப்ப ரெண்டுமே முரண்படான வார்த்தைகள் நிறைய நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு நிறைய திருத்தங்கள் வந்துருச்சு, நிறைய திருத்தங்கள். இது அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா இதை குர்ஆன்லயும் சொல்லி காட்டுறான், இவங்க என்ன திருத்தங்கள் பண்ணினாங்க, எப்படி பண்ணினாங்க என்பது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா நிறைய வசனத்துல சொல்லி காட்டுறான். இந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா குர்ஆனுக்கு முன்னாடி அருளப்பட்ட வேதங்கள் எல்லாமே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வேதங்கள் தான், அதுல எந்த மாற்ற கருத்து கிடையாது. ஆனால் இப்போ உள்ள நிலையிலே அதுல நிறைய பொய் கலந்துச்சு.
நிறைய பொய். ஹக் பாத்தில் ஒன்னா ஆயிடுச்சு. முழுக்க முழுக்க ஹக் இல்ல, அதுல பாத்திலும் இஹ்திலாத் ஆயிடுச்சு, அது மத்தியில மிலாவட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு மத்தியில நிறைய கலப்பணம் ஏற்பட்டுருச்சு. அப்ப அதை பத்தி நாம் எதுவுமே பேச தேவை, அதுல சாப்டர் பத்தி நம்ம சொல்லவே தேவை. அதுல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா நிறைய வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். சூரா ஆல் இம்ரான் 78வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வ இன்ன மின்ஹும் லஃபரீகை யல்ஊன அல்ஸினதஹும் பில் கிதாப். அவர்களில் சில கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்றாங்க, வாயை லைட்டா கோணலா வச்சு படிக்கிறாங்க. லதஹ்ஸபூஹு மினல் கிதாப், என்ன செய்வாங்க, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட வேதம் தான் என்று மக்கள் நினைக்கணும் என்பதற்காக கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஓதி காட்டுவாங்க. அவங்க கையால் எழுதப்பட்ட ஏடு. அல்லாஹ் கூறுகின்றான், வமா ஹுவ மினல் கிதாப், அல்லாஹ்வுடைய புத்தகமே கிடையாது. வயகூலூன ஹுவ மின் இன்தில்லாஹ், அவர்கள் கூறுகிறார்கள் இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட வேதம் என்பது. அல்லாஹ் கூறுகின்றான்,